இன்றைய கல்விச் செல்வம் நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் குறித்து லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு முகமது கனி அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க, அதாவது இப்போதான் +2 எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எங்க சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தான் ஒரு டாக்டரா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான் மாணவர்களுக்குமே சரி அவருடைய பெற்றோருக்குமே சரி வளர்க்கும் போதே சின்ன வயசுல இருந்து கூட நீ ஒரு டாக்டரா ஆகணும் அப்படின்னு, ரெண்டாவதா தான் இன்ஜினியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதற்கேற்ற மாதிரியான ஒரு நிறுவனம் வைத்து நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க லிம்ரா. அந்த நிறுவனத்தை பத்தி முதல்ல நீங்க சொல்லுங்க. எங்க நிறுவனம் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு நாங்க அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா UK, US, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லா, ஹாஸ்பிட்டாலிட்டி, டிராவல் அண்ட் டூரிசம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 380 யூனிவர்சிட்டிஸ் நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம். குளோபலா பாத்தீங்கன்னா ஒரு 400 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நாங்க அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் லைக் MS இல்ல MBA பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 200 ப்ரோக்ராம்ஸ் நான் வாங்கி தர முடியும். PhD பாத்தீங்கன்னா ஒரு 30 ப்ரோக்ராம்ஸ் வரைக்கும் PhD வாங்கி கொடுக்க முடியும். பட் மெயினா மெடிசனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி பிலிப்பைன்ஸ் நாங்க மெயினா ப்ரோமோட் பண்றோம் மெடிசனுக்கு. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைண்ட் செட்ல இருப்பாங்க. இப்ப அடுத்து இப்ப May 9th ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பையனோ இல்ல அவங்க பொண்ணோட ஒரு அடுத்த கேரியரோட மெயின் இம்பார்ட்டன்ட் அவங்க டிசைட் பண்ண போறதே அந்த May 9th வர ரிசல்ட் வச்சுதான் அவங்க கேரியரை டிசைட் பண்ண போறது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த மார்க் தான் ஒரு பெரிய பயமாவே தெரியும். இப்போ ஒரு மார்க்ல ஒரு 0.1%, 2% கம்மியானா கூட இங்கே அட்மிஷன்ஸ் வாங்க முடியாது. குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெடிசன் சீட் வேணும் அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு ஒரு 198 மேல ஒரு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அட்மிஷன் வாங்க முடியும். இல்ல தனியார் மருத்துவ கல்லூரியில பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா கேபிடேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் வாங்குறாங்க. இப்படி அட்மிஷன் சொல்லலாம். இது 2 இல்லாத பட்சத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் மெடிசன் படிக்கிறதுக்கு குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மெயினா பிலிப்பைன்ஸ் கடந்த 4 வருஷமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம் மெடிசன் படிக்கிறதுக்கு. என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழி. பிலிப்பைன்ஸ் ஆங்கிலம் தான் அந்த கல்வியோட முறையே பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான். அங்க இருக்க நாட்டு மக்கள் அதிகமா ஆங்கிலம் பேசுவாங்க. சோ எப்படி இங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கல்வி ஆங்கிலத்துல படிக்கிறாரு மெடிசன், அதே மாதிரி சோ மொழி ஒரு பெரிய தடையா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா கிளைமேட். இந்த கிளைமேட்மே பார்த்தா இந்தியாவுக்கு ரொம்ப சூட்டபிளான கிளைமேட் அங்க இருக்குது. இப்போ இதே ரஷ்யா, சைனா, யுக்ரைன், ஜார்ஜியா, அர்மேனியா இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் பாத்தீங்கன்னா -10 இருந்து -40 வரைக்கும் போகும். இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஒரு மாணவருக்கு ஒரு 17 வயசு ஒரு 18 வயசு மாணவர் அங்க போய் படிக்க போயில இந்த கிளைமேட் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். மூணாவது உணவு. இப்ப நாங்க என்ன பண்றோம், எங்களோட யூனிவர்சிட்டியில எங்களோட தங்கி படிக்க போற மாணவர் அவ்வளவு பேருக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டே நாங்க ப்ரொவைட் பண்றோம். ப்ராப்பரா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாத்திரம் இல்லாம ரொம்ப முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி. நம்ம முதல்ல மொழியை பத்தி பேசணும், அடுத்து கிளைமேட்டை பத்தி பேசணும், மூணாவது உணவை பத்தி பேசணும், நாலாவது ரொம்ப முக்கியமான கல்வி. இப்ப பிலிப்பைன்ஸ்ல பார்த்தா அமெரிக்கன் சிலபஸ் டீச் பண்ணாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அமெரிக்கன் சிலபஸ் என்ன அப்படின்னா உலகத்துல மெடிசனுக்கு 2 சிலபஸ் இருக்கு. ஒன்னு MBBS, இது நம்ம பிரிட்டிஷ் கரிக்குலம் நம்ம ஃபாலோ பண்றது. இன்னொன்னு அமெரிக்கன் சிலபஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா சொல்லித்தர முறையே தான் மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல ஒரு நோய்கள் மாறும். மற்றபடி பாத்தீங்கன்னா அதுல இருக்க உள்கட்டமைப்பு உள்ள படிப்போட எல்லாமே பாத்தீங்கன்னா அதே அனாட்டமி எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இதுதான் மெயினா இந்த டிஃபரன்ஸ். சொல்லித்தர முறையை அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாணவருக்கு பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கல. அடுத்து மெயினா ஒரு பேரண்ட்ஸ்க்கு என்ன மெயினா சேஃப்டி. கண்டிப்பா. இப்ப வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிக்க போனோம்னா அவங்களோட முதல் கேள்வி என்னன்னா அந்த நாட்டுல இல்ல அந்த சிட்டில என்ன ஒரு சேஃப்டி இருக்கு, என்னோட பையன் இல்ல என்னோட பொண்ணு போனாங்கன்னா அதுதான் அவங்களோட நம்பர் 1. இந்த சேஃப்டி பார்த்தா இப்ப நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தா இன் கேம்பஸ் அகாமடேஷன்ஸ் கொடுத்துறோம். ஸோ கேம்பஸ் எங்களோட ஓன் கேம்பஸ் அகாமடேஷன் கூட. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே தங்க வைக்கணும் தேவையில்லை. ஸோ வெளியில போய் ஒரு தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கணும் தேவையில்லை. இன் கேம்பஸ் அகாமடேஷன் கூட. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சேஃப். ரெண்டாவது இன் கேம்பஸ் அகாமடேஷன் அதுலயே நாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்துறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் பண்ணதில்லை. இது எல்லாமே சர்வீசஸ் எல்லாமே நாங்க கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். அதாவது படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தேடி போற இடத்துல உணவு, உறைவிடம் இதுதான் முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. அதற்கு நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்க. அதே சமயத்துல நீங்க பல்வேறு மாணவர்களை அனுப்புறீங்க. அப்படி ஒரு மாணவர் தான் அவங்க பக்கத்துல இருக்கிற ஜோஷ்வா. சோ நான் அவர்கிட்ட கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஜோஷ்வா, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப மருத்துவமனையா படிச்சிட்டு இருக்கீங்க பிலிப்பைன்ஸ்ல போய். அங்க இருக்கிற விஷயங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? வணக்கம், என் பேர் ஜோஷ்வா. நான் இப்போ செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன் மெடிசன். அங்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் லிம்ரா ஒரு எஜுகேஷன் ஃபேர்ல அப்ரோச் பண்ணேன்.
அங்க அப்ரோச் பண்ணதுல அவங்களோட என்ன சொல்ல அந்த ப்ரோஷர் எல்லாமே ரொம்ப ஃபீஸிபிளா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன்னா த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷா இருக்கணும்ட்டு. அது பார்த்தோன்னே ஆமா பிலிப்பைன்ஸ்ல இங்கிலீஷ் மீடியம் தான். அதுக்கப்புறம் கிளைமேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் மோரலஸ் சேம் கிளைமேட் பேட்டர்ன் இருக்கு. இன்னொன்று சாப்பாடு இதுதான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அங்கே இந்தியன் ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன சொல்ல கேம்பஸ் கூட தங்கியிருக்கனால வரைக்கும் நோ நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் as of now. கண்டிப்பா நீங்களும் வந்து அதே மாதிரி தான் சாப்பாடு நல்லா இருக்கு, தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாம இருக்கலாம்னு சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு மாணவருக்கு தான் தெரியும் ஆசிரியர்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு டீச் பண்றவங்க வந்து எப்படி ரொம்ப தரமா இருக்காங்களா, எப்படி உங்களோட நல்லா அன்பா பழகுறாங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன். டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. நான் மெயினா 2 பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். அங்க உள்ள ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து MCQs. இந்தியால பாத்தீங்கன்னா பிரீஃப் ஆன்சர்ஸ், லாங் எஸ்ஏஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் வைல் இன் பிலிப்பீன்ஸ் MCQ பேட்டர்ன். இன்னொன்று வந்து டீச்சிங் மெத்தட் வந்து இட்ஸ் லைக் பவர் பாயிண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணி அது என்ன சொல்ல ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் ஓரியன்டா இருக்கும் அந்த டீச்சிங். ஓகே, செயல்முறை விளக்கம்னால ஈஸியா வந்து ஒரு மாணவன் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அவங்க சொல்ல வரையில ஈஸியா வந்து ஒரு மாணவன் வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ இதுதான் வந்து பேஸ். அதே மாதிரி இப்ப அவர் ஜோஷ்வா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க இருக்க படிப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி பேஸ்ட் இருக்காது, எல்லாமே பிராக்டிகல் பேஸ்ட் இருக்கும். சோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ரூம்ல படிக்கிறாங்க அதே வந்து ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுதான் வந்து படிக்கணும் புரிஞ்சு படிக்கிறது. இப்ப அந்த அமெரிக்கன் சிலபஸோட மெயின் இதே பார்த்தா அந்த எக்ஸாம் பேட்டர்னுமே பார்த்தா MCQ டைப் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா நிறைய தியரிஸ்லாம் எழுதணும் தேவையில்லை. ஒரு சப்ஜெக்ட் அவருக்கு புரிஞ்சிருக்குன்னா ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் வந்து மெயினாக இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா நோய் ஒற்றுமை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெவ்வேறு கண்ட்ரில போய் ஒரு மாணவர் படிக்கல, அந்த நாட்டில் இருக்க நோய்கள் தான் பார்க்க முடியும். திருப்பி நாளைக்கு இந்தியாவில் வந்து பணியாற்றணும், ஒரு டாக்டர் மருத்துவரை பணியாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நோய்கள் கம்ப்ளீட்டாக வந்து புதுசாகவே தெரியும். இதே இந்தியாவும் பிலிப்பைன்ஸ் பார்த்தா நோய் ஒற்றுமையில பார்த்தா கிட்ட ஒரு 93% ஒரு மேட்ச் ஆகும். சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு மாணவன் வந்து நாங்க படிப்பு முடிச்சுட்டு திருப்பி இந்தியால வந்து ஒரு மருத்துவரை பணியாற்ற இந்த நோய் ஒற்றுமை மேட்ச் ஆகும். அடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ்மே நாங்க கொடுக்குறாங்க. சோ இந்தியன் டாக்டர்ஸ் இது எல்லாமே ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட் தான். மெயின் என்ன ரீசனுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் நாங்க ப்ரோமோட் பண்றோம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது 12th நிறைய மாணவர்கள் வந்து ஆசை இருக்கும், ஆனா கிடைக்காது. நமக்கு இங்க தெரிஞ்ச மாதிரி ஏதாவது வந்து சொன்ன மாதிரி கிடைக்காத நபர் கேட்டோம். அப்ப வந்து அவங்க எல்லாம் தேடி வர்றது வந்து இந்த மாதிரி இப்போ வந்து லிம்ரா மாதிரியான ஒரு கன்சல்டன்ஸ் தான் தேடி வருவாங்க. நீங்க சொல்லுங்க, இதுக்காக நுழைவுத் தேர்வு எதுவும் இருக்கா? அதுக்கப்புறம் மாணவர் சேர்க்கை வந்து எப்போது நடக்கிறது, அதை பத்தி எல்லாம் நீங்க விரிவாக. மாணவர் சேர்க்கை பார்த்து இப்ப நாங்க முன்னாடி சொன்ன நாங்க ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கனால இந்த வருஷம் குறிப்பா நாங்க ஆல்ரெடி வந்து ஒரு 100 அட்மிஷன்ஸ் நாங்க வந்து எடுத்தாச்சு. இந்த வருஷத்துல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு 100 ப்ரீ புக்கிங் சொல்லுவோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னும் ரிசல்ட்டே வரல, எப்படி ப்ரீ புக்னு. நாங்க பேரண்ட்ஸ்க்கு நாங்க சொல்றதுன்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிசன்ல வந்து ஒரு அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஒரு 10,000 rupees கொடுத்து ஒரு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இந்த 10,000 rupees வந்து நாங்க வாங்க போற டியூஷன் ஃபீஸ்ல அவங்க மைனஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாளைக்கு இந்த அட்மிஷன் வேணா அந்த அட்மிஷன் வந்து 10,000 rupees ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். நம்பர் 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து நிறைய வந்து நீ பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா பார்த்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ரிசல்ட்ஸ் நிறைய வரதே இல்லை. இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வு மருத்துவத்துக்கு நடந்துட்டு இருக்கு. பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய நுழைவுத் தேர்வோட ரிசல்ட்டே வரதில்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா தனியார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 சீட்டுக்கு உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துற ஒரு நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 48,000 மாணவர்கள் எழுதுறாங்க. சோ இப்படின்றப்ப வந்து அவங்களால வந்து அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்க முடியல. பட் எங்களோட இதுல வந்து நுழைவுத் தேர்வு இல்லை. நீங்க கேட்ட கேள்வி வந்து நுழைவுத் தேர்வு இல்லை. இதுல எப்படின்னு பார்த்தா ஒரு மாணவர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில மினிமம் 50% மேல இருக்காரு 12th அப்படின்னா கண்டிப்பா அட்மிஷன்ஸ் தாங்க அவங்களோட. பட் நாங்க லிம்ரா என்ன வந்து மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்கறோம்னா 60% மினிமம் நாங்க டெட்லைன் வச்சிருக்கோம். ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு மாணவர் 60% மினிமம் எடுத்துக்காங்கன்னா அட்மிஷன்ஸ் வாங்கிக்கணும். இனிஷியலா வந்து நுழைவுத் தேர்வு இல்லை. எங்களோட ப்ரோக்ராம் பத்தி சொல்றேன். 5 வருஷம் 4 மாசம் டோட்டல் படிப்பு. முதல் 16 மாசம் ப்ரீ மெடிசன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் படிக்கணும். இந்த ப்ரீ மெடிசன் முடிச்சுட்டு மருத்துவத்துக்கு உள்ள வரையில என்மேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த என்மேட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த என்மேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். கண்டிப்பா நேர்களே வந்து உங்களுக்கும் ரொம்ப ஆசை இருக்கும் நான் நினைக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளையும் வந்து ஒரு மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரியான விருப்பம் உங்களுக்கும் இருந்ததுன்னா நீங்களும் வந்து லிம்ரா வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது 9444833333 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு, இல்லைன்னா 9445783333 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஜோஷ்வா நீங்க சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்த உடனே நீங்க வந்து லிம்ரா போய் நான் வந்து அவங்களை வந்து கன்சல்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு முன்னால படிச்சு முடிச்சுட்டு சீனியர் சில பேர் வந்து வெளியில இருப்பாங்க, இப்ப இந்தியால கூட மேபி ஒர்க் பண்ணலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த அனுபவம் பத்தி? அவங்க ஆக்சுவலா அங்க படிச்சுட்டு வந்து இப்போ நல்ல ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்க. அதுவே அதை பத்தி பேசுது, அந்த ஸ்டாண்டர்ட் பத்தி பேசுது. சோ அது
கண்டிப்பா வந்து சீனியர்ஸும் வந்து ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட்ஸ் தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் சார், சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். மருத்துவம் அப்படின்னாலே மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம். சில கோர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சார், நீங்க சொல்லுங்க, மருத்துவம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனா ஃபீஸ் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ஒரு வேகத்தடை. பல பேர் இந்த பக்கமே நின்னுடுறாங்க அந்த ஒரே ஒரு காரணத்தினால. நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க இதுக்காக ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து வசூலிக்கப்பட்டது, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் வருஷம் ஃபீஸ் வந்து வெறும் 5.25 லட்சம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட ஃபீஸ் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ். இது இல்லாம செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் அடுத்த ஒவ்வொரு வருஷத்தோட ஃபீஸ் வந்து 2.5 லட்சம். ஸோ 15.25 லட்சம் தான் டோட்டலா டியூஷன் ஃபீஸ் ஒரு மாணவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா கட்ட வேண்டியது டியூஷன் ஃபீஸ்னு பார்த்தா. இதில் வந்து தங்குற செலவு, சாப்பாடு, புக்ஸ், யூனிஃபார்ம், இது ஒரு வருஷத்துக்கு பார்த்தா ஒரு 1,20,000 to 1,50,000 rupees வரும். டோட்டலா எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 24 லட்சம் இருந்துச்சுன்னா மாணவர் வந்து மருத்துவரா வெளியில வர முடியும். பட் இதுக்குமே பார்த்தா நிறைய வந்து நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே வங்கி கடன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா எல்லா நேஷனல் பேங்க்ஸ் ஒரு அப் டு ஒரு 20 lakhs வரைக்கும் வங்கி கடன் கொடுக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஷோ பார்த்துட்டு வர டிவியில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணி எங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்டீங்கன்னா இந்த எஜுகேஷன் லோன் பத்தி எப்படி அதை வாங்குறது, அதை பத்தி டீடைல்ஸ் கூட நாங்கள் சொல்லி தர முடியும். இதோட படிப்போட மொத்த காலம் பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம் படிப்பு. டோட்டலா வந்து 5.5 வருஷம் படிப்போட காலம் டோட்டலாவே. கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியா வந்துட்டு ஒரு டாக்டரா வந்து பணி செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கு? நல்ல கொஸ்டின். பாத்தீங்கன்னா நார்மலா வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணா? நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அவங்க தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் வருஷத்துல 2 வாட்டி நடக்கும். மார்ச்ல நடக்கும், செப்டம்பர்ல நடக்கும். இந்த வருஷம் நாங்க வந்து இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் கோச்சிங் நாங்களே வந்து கொடுக்குறோம். இப்போ லிம்ரா மூலமா போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷத்துல இந்த எம்சிஏ கோச்சிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ மாணவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னா, முடிச்சுட்டு வரையில எங்களோட கம்பெனி மூலமா வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கோச்சிங் முடியும். அது இல்லாம மாத்திரம் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த இனிஷியலா வந்து இந்த ஹவுஸ் சர்ஜன் அதுவுமே வந்து நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த 2 இதுவுமே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா ஜோஷ்வா, நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்க எப்படி அங்கெல்லாம் பயிற்சிகள் வந்து எடுத்துக்கிறீங்க, அதை பத்தி தான் சொல்ல முடியுமா? அங்க உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, தேர்ட் இயர்ல இருந்தே கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் ஒன்று உண்டு. ஸோ எங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, மொத்தம் 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மீதி 4 பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு வீக்குக்கு அட்லீஸ்ட் 3 days எங்களுக்கு ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பா போக வேண்டியிருக்கும். ஸோ அதுல எங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்குது, ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் கிடைக்குது. ஸோ தேர்ட் இயர்லேயே எக்ஸ்போஷர் கிடைக்குதுன்னா ஃபோர்த் இயர்ல எங்களுக்கு ஷைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது. கண்டிப்பா ஃபாரின் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுதே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்ட் டைம்ல வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அதை நம்பிதான் சில பேர் போறாங்க. அதாவது காசு கட்ட முடியாதவங்க கூட. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை பத்தி சொல்ல முடியுமா? பிலிப்பைன்ஸ்ல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல. பியூர்லி ஸ்டடீஸ் தான். ஸ்டூடெண்ட் வீசா மட்டும் தான் கொடுப்பாங்க. அங்க ஒர்க் பண்ற வீசா கிடையாது, ஒர்க் பெர்மிட் கிடையாது. சப்போஸ் அப்படி ஒர்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சாச்சுன்னா தேர் இஸ் சான்சஸ் ஆஃப் பாரிங் யோர் வீசா. ஆமா. ஸோ வந்து நார்மலா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு குறிப்பா மெடிசன் படிக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பார்ட் டைம், ஏன்னா அவங்களோட பகுதி நேரமே பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ் பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவங்களுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பெருசா டைம் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு நார்மலா வந்து கிளாஸஸ் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் போவாங்க. ஸோ அவங்களுக்கு பகுதி நேரம் வேலை பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து அங்க பாக்குறது உங்களுக்கு. கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க பாடத்திட்ட பத்தி சொன்னீங்க, உணவு பத்தி சொன்னீங்க, தங்க விடுதலை பத்தி சொன்னீங்க. அதே சமயத்துல வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாமான்னா அவங்க வந்து அதுல மட்டும் மெடிசனுக்கு மட்டுமே வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு அந்த டைம் இருக்காது. ஏன்னா வந்து கிளாஸஸ் போயிட்டு திருப்பி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு பேஷண்ட்ஸ் பார்க்கல, அவங்களுக்கு டைம் இருக்காது பகுதி நேர வேலை செய்யறதுக்கு. கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து இப்போ ஒரு டாக்டரா அங்க வந்து மருத்துவம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயே டாக்டரா ஒர்க் பண்ணலாமா? நார்மலா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. பட் குறிப்பா வந்து இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்தியால மாத்திரம் ரெகனைஸ்ட் இல்ல. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன எம்சிஏ மூலமா வந்துட்டு எழுதிட்டு இந்தியால மருத்துவ பணியாற்றலாம். பட் இது மாத்திரம் இல்லாம பிலிப்பைன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இந்த 5 நாட்டிலையும் வந்துட்டு மருத்துவரா பணியாற்ற முடியும். ஆனா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு. அந்த நுழைவுத் தேர்வை சக்சஸ்ஃபுல்லா எழுதினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நாட்டுல போய் மருத்துவ பணியாற்ற முடியும். ஆனா எங்கே வந்து அதிகமா நம்ம பிலிப்பைன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ்ல முடிச்சுட்டு எந்த நாட்டுக்கு அதிகமா வேலை செய்ய போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு.
எதுக்கு அப்படின்னு அங்க இருக்க போஸ்ட் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த போஸ்ட் கிராஜுவேட் வந்து பார்த்தா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு, USMLE ஒரு எக்ஸாம் இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பங்கா வரும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இந்த ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ்ல படிச்சிட்டு இருக்கையிலே வந்து எழுத முடியும். ஸ்டெப் 2லயும் பார்த்தா கிளினிக்கல் நாலேஜ்னு ஒரு பார்ட் இருக்கு, அந்த பார்ட் எழுத முடியும். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க யூஎஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டெப் 2ல CS அப்படின்பாங்க, அது எழுத முடியும். இது எழுதுனதுக்கு அப்புறமே சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தா அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து அந்த மாணவர் வந்து ரெசிடென்ஷியல் டாக்டர் வீசால உள்ள வந்துட்டு 3 வருஷம் வந்து அங்க இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும், பிஜி கோர்ஸ் பண்ண முடியும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது மாத்திரம் இல்லாம $3000 to $7000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபனாவே கிடைக்கும். நான் சொன்ன பத்தி இந்த 24 லட்சம் வந்து ஒரு மாணவர் வந்து இனிஷியலா செலவு பண்ணி மருத்துவம் படிக்க வராரு. அதே மாணவர் தன்னோட கரியரை வந்து கரெக்டா வந்து அவர் பிளான் பண்ணாருன்னா யூஎஸ்ல வந்து ஒரு நல்ல டாக்டரா வந்துட்டு வர முடியும். இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா 10ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜா பிலிப்பைன்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்காக்கு மூவ் பண்றாங்க, இந்த USMLE எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா எழுதுற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே. கண்டிப்பா. அதே சமயத்துல வந்து ஃபாரின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிற மாணவர்கள் வந்து டைரக்டா அந்த மெடிக்கல் காலேஜுக்கு வந்து கான்டாக்ட் பண்றதுக்கும் உங்களை மாதிரியே இப்ப வந்து லிம்ரா கன்சல்டன்ஸ் மூலமா வரதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சார்? ரொம்ப நல்ல क्वेश्चन சார். பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க வந்து சர்வீஸ் ஃபீஸ் வாங்குறது இல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த யூனிவர்சிட்டியோட உள்கட்டமைப்பு எப்படி, அந்த யூனிவர்சிட்டியோட சேஃப்டி, நம்ம இந்தியன் மாணவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டு மாணவருக்கு என்ன மாதிரி சேஃப்டி அங்க இருக்கு, எப்படி சாப்பாடு அங்க நம்ம இந்தியன் ஃபுட் எப்படி கிடைக்காது, இது எல்லாமே வந்து நாங்க வந்துட்டு ஒரு கன்சல்டன்ஸ் நாங்க போய் பர்சனலா விசிட் பண்ணி நம்ம மாணவருக்கு என்ன மாதிரி சேஃப்டி அங்க இருக்கு, நம்ம மாணவருக்கு எப்படி இந்தியன் ஃபுட் கிடைக்கும், படிப்போட தரம் எப்படி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி வந்து எப்ப இன்னைக்கு பார்த்தா பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒரு 44 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எல்லா காலேஜஸ் நாங்க ஒர்க் பண்றதுல என்ன ரீசன், எங்களுக்கு தெரியும் எந்த காலேஜ்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாங்க சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு வந்து சேவை கட்டணமே இல்லை. இப்ப யூனிவர்சிட்டி கட்ட போற ஃபீஸ் தான் கம்ப்ளீட்டா பண்ணதுல சேவை கட்டணம் எங்களோட சர்வீசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு 2 மாசம் 3 மாசம் நான் பிலிப்பைன்ஸ் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை, அங்க படிப்புல என்னென்ன தேவை இருக்கு, பிளஸ் அவங்க தங்குற விதில வந்து என்னென்ன தேவை இருக்கு, இதெல்லாமே நான் டைரக்டா வந்து பாத்துட்டு வர முடியும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா எங்க கன்சல்டன்ஸ் மூலமா போறனால. கண்டிப்பா. அதே சமயத்துல சொன்னீங்க வந்து நிறைய வருஷம் இந்த ஃபீல்ட்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. மாணவர்கள் விட மாணவிகள் வந்து வராங்களா, ஆர்வம் காட்டுறாங்களா? ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா என்ன ரீசன் பார்த்தா நாங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துல பார்த்தா இப்போ ஒரு 200-250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருந்து பிலிப்பைன்ஸ்க்கு போறாங்கன்னா அதிகமா வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து சேஃப்டி, ஏன்னா மாணவர்கள் வந்து முதல் வந்து மெயினா பார்த்தா நல்ல மார்க் எடுத்துப்பாங்க. இப்போ 12th வந்து பார்த்தா அதிகமா வந்து யார் வந்து ஹையர் பெர்சன்டேஜ் வாங்க பார்த்தா 12th வந்து பார்த்தா கேர்ள்ஸ் தான், மாணவிகள் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க. நம்பர் 1. ரெண்டாவது அவங்களுக்கு தான் நல்ல மருத்துவர் ஆகணும்னு சொல்லி ஒரு பெரிய எய்ம் சின்ன வயசுல இருந்து இருக்கும். இது ரெண்டுமே பெரிய பிளஸ் பாயிண்ட். மூணாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மாணவர்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா அங்க வந்து அவங்களோட ஃபைனல் இயர்ல அந்த கைனகாலஜின்றது வந்து அந்த இது டெலிவரி பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 40 டெலிவரி வரைக்கும் வந்துட்டு அவங்க அட்டென்ட் பண்ண முடியும் டிகிரிக்கு முன்னாடியே. இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் இது வந்து அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், கம்யூனிட்டி மெடிசன் பீடியாட்ரிஷன், அடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிமம் வந்து ஒரு 350 மணி நேரம் 400 மணி நேரம் வந்துட்டு ஒரு மாணவன் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய இது. ரெண்டாவது இப்போ ஸ்டூடெண்ட் ஜோசப் நம்ம பார்த்தா சேஃப்டி ஜாஸ்தி. ஏன்னா இன் கேம்பஸ் அகாமடேஷன் கொடுத்தா சேஃப்டி ஜாஸ்தி. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க, சார் என் பையனை வந்து நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதே இல்லை, பக்கத்துல ஊர் கூட அனுப்பிச்சது இல்லை. பட் நாங்க மெயினா வந்து நாங்க என்ன கேரண்டி கொடுக்குறோம் பார்த்தா சேஃப்டி இஸ் நம்பர் 1 எங்களுக்கு, ரெண்டாவது எஜுகேஷன், மூணாவது காஸ்ட். இது மூணுமே வந்து நாங்க கேரண்டி கொடுக்கிறோம். கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. எனவே கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். சார், நம்ம இந்தியாவில வந்து ஒரு மெடிசன் படிக்கிறதுக்கும் வந்து பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். நிறைய வந்து உங்களுக்கு தியரி பேஸ்டாவே இருக்கும். அதுல வந்து பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த சொல்லித்தர முறையில தான் மாற்றம் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இந்த எக்ஸாம் பேட்டர்ன், மூணாவது வந்துட்டு இந்த வியாதிகள். ஆனா சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மெடிசன் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே தான். அதுல இருக்க உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சொல்லித்தர முறையும் வியாதிகளோட இதுதான் வந்து வேறுபடும் தவிர இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். கண்டிப்பா. அதே சமயத்துல வந்து நீங்க சொல்லுங்க ஜோஷ்வா, இப்போ வந்து ஒரு கல்லூரியில போய் சேர்ந்தா கூட அங்க நம்ம முதல்ல போனோம்னா இந்த மாணவர்களா இருக்கட்டும், இந்த மாணவரோட அப்பாவா இருக்கட்டும், அங்க படிக்கிற மாணவர்கிட்ட தான் கேட்பாங்க, என்னப்பா இங்க எல்லாம் சரியா இருக்கா, நம்பி சேர்க்கலாமா, நீங்க எப்படி அப்படின்ற மாதிரிலாம். சோ வந்து பெற்றோருடைய இப்போ வந்து உங்களுடைய பெற்றோருடைய கருத்து என்னவா இருக்கு? நீங்க ஒருவேளை அடுத்து உங்களை தேடி ஏதாவது வந்து இப்போ இந்த லிம்ரா கன்சல்டன்ஸ் மாதிரி வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஜூனியர்ஸ் அடுத்தடுத்த ஜூனியர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு விஷயம்.
ஃபர்ஸ்ட் என் பெற்றோர் நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்து வர ஜூனியர்ஸ் நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிலிப்பீன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் த்ரூ லெம்ரா ஃபவுண்டேஷன். கண்டிப்பா சார். அதே சமயத்துல நீங்க மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க சார். நீங்க அது இல்லாம மருத்துவம் இல்லாம வேற ஏதாவது பண்றீங்களா? நம்மளுடைய சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட்ஸ் மீதி எல்லா கண்ட்ரிஸும் நாங்க பண்ணுறோம். யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, இப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வந்து நாங்க வந்து அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா இப்போ வந்து காலேஜ் நிறைய பேர் பார்த்துருப்பேன், மருத்துவம் இல்லாம மீதி எல்லா சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நாங்கள் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். மே 6 கண்டிப்பா நம்ம ஆபீஸ்ல வந்துட்டு மார்னிங் 10ல இருந்து 1 மணி வரைக்கும் வந்து யூரோப்ல இருந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் ஒரு 6 யூனிவர்சிட்டிஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. எல்லா வகையான கோர்சஸ்க்கு வந்து அங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க மாணவர் டைரக்டா வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதே மே 6 சாயந்தரம் 4 மணிக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் பத்தி ஏதாவது அண்டர் கிராஜுவேட்ல எனி கைண்ட் ஆஃப் கோர்சஸ் இல்ல மாஸ்டர்ஸ்ல எனி கைண்ட் ஆஃப் கோர்சஸ் கேட்கணும், அந்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன், மே 6 மார்னிங் வந்து 10 till 1 டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் யூரோப்ல வந்து நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்றாங்க. எல்லா வகையான கோர்சஸ் நீங்க அதில் கேட்கலாம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், லா, ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த வகையான கோர்சஸ் எல்லாமே கேட்கலாம். நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் இருக்கு, அதை பத்தி நீங்க டீடைல்ஸ் கேட்கலாம். அதே மே 6 ஈவினிங் 4 to 6 சிங்கப்பூர்ல இருந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வராங்க. சேம் இதே மாதிரி கோர்சஸ் போறாங்க. அண்டர் கிராஜுவேட்லயும் சரி, மாஸ்டர்ஸ்லயும் சரி. இந்த டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஆஃபீஸோட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சார். திரும்ப நம்ம இந்த மருத்துவம் பக்கம் வரலாம். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பேப்பர்ல வரும், அப்ரூவ்டே வாங்கல இவங்க அப்படின்னு, அங்கீகாரமே பெறல அப்படின்னு. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. நம்ம வந்து விமானம் பயணம் செஞ்சு போய் பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்க போறோம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு படிக்க வந்து வர்றாங்க. சோ இதெல்லாம் வந்து பாக்குற பொழுது வந்து அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படிங்கிறது மாணவர்கள் அதாவது அப்பா வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா. சோ ஐஎம்ஏயோட அந்த அங்கீகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த தம்பி ஜோசோ சொன்ன மாதிரி பார்த்தா இந்த பிலிப்பைன்ஸ்ல படிச்சிட்டு இருந்த யூனிவர்சிட்டியோட நேம் டாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இந்த யூனிவர்சிட்டி 1976ல தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் பழைய யூனிவர்சிட்டிஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 டாக்டர்ஸ் மேல வெளியில வந்திருக்காங்க டோட்டலாவே. அவங்களோட இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி வந்து பிலிப்பைன்ஸ்ல மட்டும் ரெஜிஸ்டர் இல்லாம WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுல ரெஜிஸ்டரா இருக்கு. ECFMG அதுல இந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டரா இருக்கு. ஃபேமர் அதுல இந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல இந்த யூனிவர்சிட்டி வந்து ரெஜிஸ்டர் இருக்கு. சோ ஒரு மாணவர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல வாங்குற இந்த டிகிரி இந்தியால மட்டும்தான் ரெகனைஸ்ட் இல்ல. குறிப்பா மீது எல்லா கண்ட்ரிலுமே குளோபலா பாத்தீங்கன்னா 116 கண்ட்ரிலும் இந்த யூனிவர்சிட்டி வந்து ரெகனைஸ்ட், இந்த டிகிரி வந்து ரெகனைஸ்டு. மாணவர் வந்துட்டு கரெக்டா இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும்தான் வந்து பணியாற்றணும்னு தேவையில்லை. யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா இப்ப இந்த மாதிரி நாட்டிலேயே வந்துட்டு அவங்க வந்து மருத்துவம் வந்து பணியாற்ற முடியும். பட் நுழைவுத் தேர்வு வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா எழுதுனதுக்கு அப்புறம். கண்டிப்பா சார். ஜோசோ நீங்க சொல்லுங்க, உள்கட்டமைப்பு வசதி அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம்ல, நம்ம வந்து மெடிக்கல் அதாவது லேப்லாம் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை பத்திலாம் நீங்க சொல்லுங்க. எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? இப்போ நிறைய லேப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனாட்டமி லேப் இருக்கு. அனாட்டமி லேப் ஒரு கடவுருக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் பிசியாலஜிக்கு லேப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்ற லேப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபுல்லாவே வைஃபை எனேபிள். ஸோ இதெல்லாம் அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, வெளியில போய் ஃபாரின்ல போய் ஒரு டாக்டர் படிக்கலாம் அப்படின்னா வந்து ரஷ்யா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதை தவிர வந்து அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பிலிப்பைன்ஸ் வந்து இன்னும் வெவ்வேறு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும் நீங்க சொல்றீங்க? ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மொழி. இப்ப ரஷ்யால வந்து பார்த்தா அங்க இருக்க 95% அங்க இருக்க நாட்டு மக்கள் வந்து மொழி வந்து ரஷ்யன் மொழி தான் பேசுறாங்க. சோ நிறைய பெற்றோர்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொடுக்க போற முதல் தண்டனை உங்க பையனுக்கு இல்ல உங்க பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நீங்க அனுப்பிச்சீங்க அப்படின்னா கொடுக்க போற முதல் தண்டனை என்ன அப்படின்னா அந்த நாட்டு மொழியை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட். ரஷ்யாவோட கிளைமேட் எப்படின்னு பார்த்தா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த ஒரு 6 மாசத்துக்கு அங்க இருக்க வின்டர் பாத்தீங்கன்னா -10 இருந்து -40 வரைக்கும் போகும். சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு பெரிய ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் வந்து ஒரு நிலைமை. சோ யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மாணவர் வந்துட்டு திடீர்னு ரஷ்யால போய் இந்த கிளைமேட் வந்து அவங்க ஃபேஸ்ல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா மருத்துவன்ற படிப்பு வந்து குறைந்த காலம் படிப்பு இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் படிக்க வேண்டிய காலம். சோ அந்த 5.5 வருஷத்துக்கு ஒரு மாணவர் வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி வந்து ஃபிட்டா இருக்கணும். போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஃபிட்டா தான் அவர் மருத்துவர் வந்து மாணவர் வந்து வெளியில வர முடியும். பட் இது பிலிப்பைன்ஸ்ல வந்து பார்க்க இல்லை, உங்களுக்கு மெயினா வந்து பார்க்கல. மொழி வந்து ஒரு தடையா இருக்காது. ஏன்னா இங்கே படித்தால் ஆங்கிலம், அங்க படித்தால் ஆங்கிலம். ஸோ நம்பர் 1. ஸோ மொழி வந்து ஒரு தடை இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் நம்ம ஊர்ல இருக்க சேம் தட்பவெட்ப நிலை தான் அங்க இருக்கு. நிறைய மாணவர் பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்தா நிறைய மாணவர் பார்த்தா ஆங்கிலத்துல படிச்சிருக்க மாட்டாங்க.
தமிழ் மீடியம்ல படிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து மருத்துவர் ஆகணும்னு பிரயாசம் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து நாங்க இங்கிலீஷ்ல வந்து ட்ரைனிங் கோச்சிங் கொடுக்குறோம். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்க அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். பட் அவங்களுக்கு ஸ்பெஷலா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குறோம். ஸோ நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாங்க தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கோம், பட் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லி தரீங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியத்தை நாங்க வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறோம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து இந்த 12th முடிச்ச உடனே வந்து டாக்டர் ஆகுங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்து இருக்கிறாங்க. கல்வி ஆலோசகர் நிறைய பேர்ல வந்து இருக்கிறாங்க. அப்படி நிறைய கல்வி ஆலோசகருக்கும் இப்ப லிம்ரா போன்ற நிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன சார்? இல்ல ரொம்ப வித்தியாசம் வந்து எவ்வளவு வருஷமா நாங்க எங்க நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 11 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்து நாங்க சேவை கட்டணம் வாங்குறது. இன்னைக்கு நிறைய வந்து கன்சல்டன்ஸ்ல ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு சின்ன சின்ன இடத்துல இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, சேலம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து கன்சல்ட். இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரி தான் ஒர்க் பண்றாங்க. எப்படின்னா பேரண்ட்ஸ் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சதோட சரி. ஆனா அடுத்த வருஷம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்களான்றது தெரியாது. மாணவருக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து ஒரு கன்சல்டன்ஸோட சர்வீஸ் தேவைப்படுது. மருத்துவன்ற ஒரு பெரிய காலகட்ட படிப்பு, 1 வருஷம் 2 வருஷம் படிப்பு இல்ல. சோ எங்களை மாதிரி நிறுவனம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா எங்க இருக்கு. இது வந்து நாங்க மெயினா வந்து பார்த்தா ஒரு சர்வீஸ் மைண்ட்ல தான் செய்யறோம். சேவை கட்டணம் வாங்குறது இல்ல. குறிப்பா பார்த்து சேவை கட்டணம் வாங்கல. பிளஸ் ஒரு ரெப்யூட்டட் கன்சல்டன்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணல. அவங்க வந்துட்டு ஒரு சக்சஸ் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். கண்டிப்பா சேவை கட்டணம் வாங்காம ஒரு நல்ல சேவை செஞ்சு நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல யூனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல வந்துட்டு ஒரு டிகிரி வேணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல கன்சல்டன்ஸை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் வேணும், ஒரு நல்ல படிப்பு வேணும், நல்ல டிகிரி வேணும்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ்க்கு நல்ல கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க. கன்சல்டன்ஸ் ப்ரொஃபைல பாருங்க, அவங்க எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு என்னென்ன மாதிரி மாடல் அனுப்பிச்சிருக்காங்க, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். கண்டிப்பா. நேயர்களே, உங்களுடைய பிள்ளைகளும் வந்து பிலிப்பைன்ஸ்ல போய் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 9448333333 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கோ இல்லனா 9445783333 அப்படிங்கிற அந்த எண்களுக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்றைய வந்து கல்விச்சரம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி லிம்ரா எஜுகேஷனல் கன்சல்டன்ஸோட நிறுவனர் திரு முகமது கனி அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார். நாம் பல கேள்விகளை கேட்டோம். அது மட்டுமல்லாமல் ஜோஷ்வா அவரும் அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டார். சார், உங்களுடைய அனைத்து தகவலுக்கும் நன்றி. நன்றி. நன்றி ஜோஷ்வா. மீண்டும் ஒரு கல்விச்சரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.